தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து சாதம் வந்து அடுப்பில் வந்து கொதிச்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாதத்தை வடித்து எடுத்துடணும் தக்காளி சாதத்துக்கு. அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து தனியாத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து சீரகத்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வச்சுருக்கேன். இதை வந்து தண்ணி ஆட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம செய்யும் போது நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இந்த நாலுத்தையும் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயும் கொஞ்சமாக வந்து ஆயிலும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் தக்காளி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் தான் வதக்க போகிறேன். எப்படியும் தக்காளி சாதத்துக்கு நல்லெண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றுவோம். அதனால் இதிலேயே வந்து அப்பளம் வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி சாதம் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து தக்காளி சாதத்துக்கு வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள், கடலைப்பருப்பு, வேணும்னா நம்ம வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வேர்க்கடலை இல்லை, அதனால் நான் சேர்த்துக்கல. பூண்டு வந்து உரித்து வச்சு தட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலை போட போகிறேன், மேலே அடிக்கும். வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு, சோம்பு, கடுகு இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். கடலைப்பருப்பு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுட்டு ஊற்றிடுவோம். கரைச்சி வச்சுட்டு ஊற்றிட்டேன். நான் வந்து உப்பு ஆட் பண்ணல, தக்காளி ஆட் பண்ணும்போது நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். சாப்பாடு வந்து வடிச்சு வச்சுருக்கேன். சூடாக வந்து நம்ம சாப்பாடை வந்து இது கூட ஆட் பண்ணணும். நல்லா வதங்கி விட்டு கொஞ்சம் லைட்டாக குத்தி விட்டுக்கலாம். மேலே அடிக்காத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக வந்து குத்தி விடுங்க. தக்காளியே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணணும். இதெல்லாம் அப்புறம் சாப்பிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா ஆட் பண்ணிட்டோம்னா கொஞ்ச நேரம் போட்டு நல்லா வதக்கி வரணும். இப்போ வந்து சாதம் வந்து ஆட் பண்ண போகிறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு சாதம் வந்து கொட்டிக்கலாம். இப்போ வந்து சூடான சாப்பாடை போட்டு நல்லா கலரியாச்சு. சாப்பாடு வந்து சூடாக தான் இருக்கணும் தக்காளி சாதம் வந்து கலரும் போது. மேலாப்பில் லைட்டாக வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். உங்களுக்கு வந்து நெய் பிடிச்சதுன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு நெய் பிடிக்காது, அதனால் நான் வந்து லைட்டாக வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அவ்வளோதான், ஃபினிஷ். அப்பளம் தக்காளி சாதம் ரெடி. நல்லா இருக்கா?